ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான முதல் மாதமே கர்ப்பம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு நடிகை கயல் ஆனந்தி. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோக்களை இப்போ பார்க்கலாம். ஸோ கயல் திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய பெயருக்கு ஆனந்தி அப்படின்ற பெயருக்கு முன்னாடி கயல் அப்படின்ற பெயரை வச்சு கூப்பிடக்கூடிய வகையில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார் அந்த படத்தின் மூலமாக. ஸோ இவர் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமான ஸோ அப்போவே தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிட்டாருன்னு சொல்லும். ஸோ இளம் நடிகைகள் பட்டியலில் ஸோ இவருடைய படங்கள் பெரிய அளவில் வெற்றிகள் பெறலை அப்படின்னாலுமே ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இவர் ஒவ்வொரு படமும் இருந்துச்சு. அந்த வகையில் 2014 வெளியான பொறியாளன் படத்தின் மூலமாக கதாநாயகியாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். ஸோ இதனை அடுத்து அதுக்கப்புறம் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்த கயல் படத்துலையும் ஒரு நல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ அவரும் பட்டுன்னு பிடிச்சிட்டு பெரிய ஆளாயிட்டா அப்படின்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் சின்ன சின்ன படங்கள் சாட்டை, அப்புறம் யதார்த்தமான படங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் கயலானந்திக்கு சேர்ந்தது. ஆனால் அந்த வகையில் வெற்றிமாறன் விசாரணை, மாரி செல்வராஜோட இயக்கத்தில் நடித்த பரியரும் பெருமாள் அப்படின்ற படத்துலேயே நடித்து கொஞ்சம் ஒரு டீசெண்டான நடிகை அப்படின்ற ஒரு பேர் வாங்கினார். ஸோ மேலும் இவர் இசையமைப்பாளர் நடிகருமான ஜிவி பிரகாஷுடன் இணைந்து த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அதோட அவருடைய கரியர், அவர் மேலே இந்த இமேஜ் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஓட்டு அந்த இடத்துல அவருடைய முன்னழகுலாம் வச்சு கையை வச்சு ஏதோ பண்ணி விட்டுருவாரு. ஸோ அந்த சீனு, அப்புறம் அந்த இவர் பண்ணக்கூடிய அந்த சீன் நிறையத்துலேயும் நம்ம தனியாக ஒரு தொகுத்து எடுத்து போட போகிறோம். அடுத்து ஒரு 2-3 நாளில் அந்த வீடியோவில் போடுவேன். ஸோ அவங்களுடைய முன்னழகில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மேலே கை வச்சிருக்கக்கூடிய நடிகைகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு 2-3 பார்ட் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம். ஸோ 3வது பார்ட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் கயலானந்தி இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெரிய ரோல் பண்ணுவார், பெரிய ஆர்டிஸ்டாக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பிறந்துட்டாரு. ஸோ குழந்தைய பெற்றுக்கிட்டாரு. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே குழந்தைய பிறந்துருச்சு. அதுக்கான ரீசனும் அவரே சொல்லியிருக்காரு. கல்யாணம் ஆகி எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள அன்பு பெருகும். அப்புறம் 2 குடும்பத்தாருக்கு இடையே ஒரு நல்ல உறவு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நானும் சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ நடிப்பில் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இவருடைய அடுத்தடுத்த படங்கள் வெளிவர இருக்கு தமிழ் சினிமாவில்.